இன்னைக்கு நம்ம கேரேஜ்ல என்ன பார்க்க போறோம்னா ADAS, அதாவது அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இப்போ வர ஆல்மோஸ்ட் டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா ADAS ஃபீச்சரோட தான் வெஹிக்கிள்ஸ் வருது. ஸோ இந்த ADASல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவா போட போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம். நம்ம ஐடியலா பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்ல ஏதாவது வெஹிக்கிள் பிரேக்கிங் ஆச்சுன்னா நம்ம சடனாவோ இல்ல கிராஜுவலாவோ பிரேக் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். நம்ம இப்போ அதாவது ADAS எல்லாமே நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க மெத்தட். இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா நம்ம வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம சைட்ல பேசிட்டு இருப்போம், இல்ல நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சடனா முன்னாடி இருக்க வெஹிக்கிள் பிரேக்கிங் ஆச்சுன்னா நம்ம வெஹிக்கிள் போய் அவங்க வெஹிக்கிள் பின்னாடி இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ADASல இந்த ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ஃப்ரண்ட்ல வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும்போது அவங்க சடனா பிரேக் பண்ணாலோ இல்ல அவங்க வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணாலோ நம்ம வெஹிக்கிள் அவங்க வெஹிக்கிள்க்கு நியரஸ்டா போகும்போது கிளஸ்டர்ல டிஸ்பிளேவாவோ இல்ல சவுண்ட் மூலயமாவோ நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு தான் ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம். இது என்னன்னா ஃப்ரண்ட்ல கொலைட் ஆக போகுதுங்கிறத ஃப்ரண்ட்ல இடிக்க போகுதுங்கிறத இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு பாஸ் பண்ணுது. நம்ம ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டுக்காக ஒரு லே அவுட் மாதிரி பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, பின்னாடி இருக்க வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிறது நம்ம வெஹிக்கிள்ங்கிறது கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட்ல ஒரு கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமரா மூலயமா தான் ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம்ங்கிற ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ எப்படின்னா வெஹிக்கிள் இருக்க கேமரா மூலயமா முன்னாடி இருக்க ரோட் டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டா கேதர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக் கண்டிஷன்ல மட்டும் தான் யூஸ் ஆகும். நம்ம 10 கிலோமீட்டர் ஸ்பீட் மேல போனாவே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, பின்னாடி நம்ம ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வெஹிக்கிள்ல அவங்க கிராஜுவலாவோ இல்ல சடனாவோ பிரேக் அப்ளை பண்ணா 43 to 50 மீட்டர்ஸ்க்குள்ள அந்த வெஹிக்கிள் உள்ள கவர் ஆச்சுன்னா நமக்கு கிளஸ்டர்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வரும். வந்து சிம்பிள் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு மேபி வேரி ஆகலாம். ஒன்னு இது கிளஸ்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாவோ இல்ல வந்து நமக்கு சவுண்ட் மூலயமாவோ நம்மளை வந்து அவேர் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெஹிக்கிளை வந்து முன்னாடியே சேஃபரா நம்ம பிரேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுல வந்து வெஹிக்கிள்ல போய் முன்னாடி இருக்க வெஹிக்கிளை கொலைட் ஆகாம நம்ம சேஃபா நம்ம வெஹிக்கிள் நிறுத்துறதுக்காக தான் ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் சிஸ்டம்ங்கிற ஃபீச்சர் யூஸ் ஆகுது. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு டிரைவருக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த ஃபாகி கண்டிஷன்லயோ இல்ல ஹெவி ரெய்னிங் கண்டிஷன்லயோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுனா நம்மளோட ரியர் கேமரா நம்ம ரிவர்ஸ் போடும்போது ரியர் கேமரா எப்படி ஒர்க் ஆகுமோ அதை விட கிளாரிட்டியா இந்த ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே உங்களுக்கு இமேஜை கேப்சர் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ வந்து நான் பார்க்கிங்ல இருந்து வெளியே இருக்கும் போதோ இல்ல நான் வந்து வீட்டுல இருந்து வெளியே இருக்கும் போதோ நான் ஃபுல்லா கிரௌடடா இருக்கும் எனக்கு வெஹிக்கிள் ஒரு கிரௌடடான ஏரியால வந்து எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குமான்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலா இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலதான் இந்த ஃபீச்சரே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் ஆகும். பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட்டோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட். முன்னாடி இருக்க விண்ட்ஷீல்ட் கேமரா கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட்ல இருக்க ரோட் டேட்டாவை கேதர் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே கம்ப்ளீட்டா கொண்டு போயிட்டு உங்க டேஷ்போர்டுக்கோ இல்ல உங்க ஆடியோ சவுண்டாவோ இல்ல டிஸ்பிளே மூலயமாவோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறவங்களுக்கோ லைக் பிசினஸ் பீப்புளுக்கோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறவங்களுக்கோ இந்த ஃபீச்சர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா. இந்த மாதிரி சீம்லெஸ் ஆட்டோ கண்டென்ட்க்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரைவ் ரெஸ்பான்சிபிலி அண்ட் ஸ்டே டியூன்ட்.